100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 15/6/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க, முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், சுக்கிரன் பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்றத மறுத்துட முடியாது. உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலையும் உண்டாக போகின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனி உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்றத மறுத்திட முடியாது. தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் கொடிகட்டி பறப்பீங்க. அடுத்ததாக குடும்பத்தின் நிலை அப்படின்ட்டு பார்க்கும்போது தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரி வகைகளில் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாக போகின்றது. உங்களை யார் எதிர்த்தாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் குடும்பத்துக்காக பாடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் உங்களை புரிந்து கொள்ள போகிறாங்க. உறவினர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் யாருமே அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்வீங்க. குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றது. கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. இது நாள் வரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. 3ஆம் நபரின் தலையீடோ அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கக்கூடிய உதவிகளோ கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நடக்கக்கூடாத ஒரு சம்பவமும் நடக்கப் போகின்றது. அதாவது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சும் செயலும் சுத்தமாக கண்ணியமாக இல்லைன்னா பிரச்சனை தான். ஆகையால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பாதிப்பே இல்லாமல் செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ்வீங்க அப்படின்றது உறுதி.